அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே வரிசை தொடர்பாக ஒரு ஆரம்ப வினா ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வினாவானது, வரிசை ஒன்றில் மதன் என்பவர் தொடக்கத்தில் இருந்து 8வது நபராகவும் கடைசியில் இருந்து 6வது நபராகவும் நிற்கின்றார் எனின் வரிசையில் உள்ளோர் எத்தனை பேர்? வரிசையில் உள்ளோர் எத்தனை பேர்? ஒரு வரிசை தொடர்பாக ஒரு நபருடைய இடம் தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு வரிசையிலே எத்தனை பேர் உள்ளனர் என்பதுதான் வினா. ஒரு நபரை வைத்து இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மதன் என்கின்ற அந்த நபர் தொடக்கத்தில் இருந்து 8வது நபராக, ஆரம்ப இடத்தில் இருந்து அந்த நபர் 8வது இடத்திலே இருக்கின்றார். அதே நேரம் கடைசியில் இருந்து 6வதாக, கடைசியில் இருந்து அல்லது பின்னால் இருந்து பார்க்கின்ற போது அவர் 6வதாக இருக்கின்றார். இந்த இடத்திலே வரிசையிலே இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் காண்பதற்கு இலகுவான வழியினை பயன்படுத்தலாம். எவ்வாறு சொன்னால், 2 எண்ணிக்கையினையும் கூட்ட வேண்டும். முதலாவது விடயமாக 2 எண்ணிக்கையினையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். 8 6 14. அடுத்ததாக 14லிருந்து 1ஐ கழிக்க வேண்டும். 14லிருந்து 1ஐ கழிக்க வேண்டும். 13 என்று எங்களுக்கு விடை கிடைக்கும். 14லிருந்து 1ஐ கழிக்கின்ற போது அந்த வரிசையிலே இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையானது எங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்திலே நாங்கள் 2 எண்ணிக்கையினையும் கூட்டி 1ஐ கழித்திருக்கின்றோம். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரே நபர் 2 தடவைகள் எண்ணப்படுகின்றார். இந்த நபர் தொடக்கத்தில் இருந்து 8வதாகவும் அதே நேரம் கடைசியில் இருந்து 6வதாகவும், 8வதாகவும் நிற்கின்றதும் அந்த நபர் தான். 6வதாக பின்னாலிருந்து பார்க்கின்ற போது 6வதாக நிற்பதும் அந்த நபர் தான். எனவே ஒரு நபர் 2 தடவைகள் எண்ணப்படுகின்றார். முதலிலே 2ஐயும் கூட்டுகின்றோம் 14. அதிலிருந்து 1ஐ கழித்து அந்த வரிசையிலே இருக்கக்கூடிய மொத்த நபர்களுடைய எண்ணிக்கையை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு கழிப்பதற்கான காரணம், ஒரு நபர் 2 தடவைகள் எண்ணப்படுகின்றார். 2 தடவைகள் அவர் எண்ணிக்கைக்கு உட்படுகின்றார். எனவேதான் 2ஐயும் கூட்டுகின்றோம். அதிலிருந்து 1ஐ கழித்து அந்த வரிசையிலே இருக்கக்கூடிய நபர்களுடைய மொத்த எண்ணிக்கையை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது வரிசை தொடர்பான ஒரு ஆரம்ப வினா. மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.